முகநூல் நண்பர்களுக்கு இனிய காலை பொழுது வணக்கங்கள். கொஞ்ச நாளாக நண்பர்கிட்ட சந்திக்க முடியல, பேச முடியல. சில பிரச்சனை காரணமாக அறிவியனால் முகநூல் பக்கத்திற்கு சரியாக வரையிடவில்லை. சரி விடுங்க, இப்போ தான் வந்துருக்கீங்களா, பேசிடுவோம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை தாங்க, தெரிஞ்ச கதை தான். படிச்சு கூட இருப்பான், நிறைய முகநூல் பக்கத்தில் கூட வந்த கதைகளை தான். ஒரு இன்னைக்கு வியாழக்கிழமைல குரு நாள். குரு வச்சு ஒரு சின்னதாக ஒரு கதையை சொல்லிடலாம். இன்றைக்கு வியாழக்கிழமைங்கிறதுனால குரு வச்சு கதை, ஒரு குரு, மத குரு இல்லை குரு வச்சுக்கலாம். வெளிநாடு போகிறதுக்கு எங்கேயும் போகிறார், கிளம்புறார், ஃப்ளைட்டில் போயின்னு இருக்கிறார். ஃப்ளைட்டில் போய் அது ரொம்ப ஃபாரின் ஃப்ளைட்டு, உயர் ரக விமானம்னு வச்சுக்கோங்க. அந்த விமானத்தில் குரு பகவான் பயணம் செய்கிறார். பயணம் செய்யும் பொழுது அந்த விமானத்தில் உயரிய மது வகைகள் விமானி பயணிகளுக்கு கொடுக்கறது பழக்கம். அது ஒரு கௌரவமாக அது கொடுத்துட்டு வராங்க. எல்லாத்துக்கும் தராங்க, விமான பயணிக்கு வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. குருக்கிட்ட வராங்க. குருக்கிட்ட கப்பை கொடுத்து, சாமி இது உயரிய ரக விமானம் கொடுத்து தராங்க. குரு வந்து பார்த்துட்டு, இல்லைம்மா எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறது. அதுக்கு அந்த பணிப்பெண், இல்லை சாமி இது நாங்கள் எங்கள் விமானத்தில் பயணிக்கிறவங்களுக்கு செய்கிற ஒரு உயரிய மரியாதை, இதை நீங்கள் வாங்கிக்கணும். இல்லைம்மா பரவாயில்ல, உங்கள் அன்புக்கு நன்றி, எனக்கு வேண்டாமா அப்படிங்கிறாரு. இல்லை அந்த பணிப்பெண் மறுபடியும், இல்லை சாமி நீங்கள் இதை அவசியம் வாங்கி நீங்கள் இதை பருகணும், ஒரு தடவை இதை பருகி பாருங்கள், இதனுடைய சுவை உங்களுக்கு மீண்டும் மீண்டும் பருக சொல்லணும் அப்படிமா சொல்லுங்க. இல்லைம்மா பரவாயில்ல இருக்கட்டும், எனக்கு இது ஆகாது, வேண்டாமாங்கிறாரு. மறுபடியும் அதை பணிப்பெண், இவ்வளோ தூரம் நான் கேட்குறேன், எனக்காகவாது கொஞ்சமாவது வாங்கி பருகலாமில்ல, கொஞ்சமாவது வாங்கி குடிக்கலாமில்ல அப்படிங்கிற மாதிரி அந்த பணிப்பெண் கேட்குது. உடனே அந்த குரு வந்து, அம்மா உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றிம்மா, இவ்வளோ தூரம் நீங்கள் சொல்கிறதுனால இது என்னுடைய பங்கை ஃப்ளைட் ஓட்டிகிட்டு இருக்கிற விமானிக்கு கொடுத்துரு. ஃப்ளைட் ஓட்டிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்களா, அந்த விமானிக்கு கொடுத்துரு அப்படி சொன்ன உடனே இந்த பொண்ணுக்கு தூக்கி வாரி போட்டு, இல்லை சாமி அவர் வேலையில் இருக்கிறாரு, இப்போ கொண்டு போய் மது அவர்கிட்ட கொடுத்தோம்னா, இப்போ மதுவை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தோம்னா அது மண்டை கோளாறாயிடும், தலைக்கு ஏறிக்கும், தாறுமாறாக ஃப்ளைட் ஓட்ட ஆரம்பிச்சிடுவார், ஒரு தேவையில்லாத விபத்துக்கெல்லாம் சந்திக்க நேரிடும். இது எப்படி சாமி அவருக்கு இதை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. அப்புறம் தான் குரு அந்த பொண்ணை பார்த்துட்டு சொல்கிறார், அது மொத்தமா வாழ்க்கைங்கிற ஃப்ளைட்டில் நம்மெல்லாம் போயிட்டு இருக்கிறோம். நம்ம ஒவ்வொருத்தரும் அதுக்கு விமானத்தை இயக்கிற ஆளுகளை தான். அந்த வாழ்க்கைங்கிற விமானத்தை நம்ம இயக்கிட்டு இருக்கும்போது இந்த ஒரு மதுவை நம்ம குடித்தோம்னா தேவையில்லாத அந்த வாழ்க்கைங்கிற விமானம் கவுந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை முடிக்கிறார். இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சிற்றின்பத்துக்கு ஆசைப்பட்டு நம்மளோட வாழ்க்கையை தொலைக்கிறது அதிகமாக இருக்குது. இதெல்லாம் வேண்டாம், இந்த சிற்றின்பத்தை எல்லாம் கொஞ்சம் நிறுத்திடுவோம். அப்போ தான் அந்த வாழ்க்கைங்கிற விமானம் கரெக்டான இடத்துல கரெக்டான டைமுக்கு போய் கரெக்டாக லேண்ட் ஆகும், இல்லைன்னா அம்புடும். இந்த கதையை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதிகமாக கொஞ்சம் ஷேரிங் கொடுங்க. ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ நேரம் என்னுடைய கதையை பொறுமையை கேட்ட நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.